Welcome and welcome to the show Interesting Info. ஜனவரி 15 இன்னைக்கு தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. அதோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இன்னொரு கேங் அதை பார்த்துட்டு டே நீ அவனா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னைக்கு புத்தாண்டு இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் இந்த கேங் பார்த்துட்டு ஓ நீ அவனா நீ அப்படின்வாங்க. டே நான் யார் தாண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி விட்டுருங்க. அதனால் அதை பற்றியான டீட்டெயில் நம்ம முழுசாக இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தைப்பொங்கல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஒன்றும் பெருசாக சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே தமிழர்கள்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லா தமிழ் சேனல்லையும் போட்டு அறுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சும்மா நம்ம ஒரே ஓவர் வியூவாக மட்டும் சொல்லிடுறேன். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபூதங்களையும் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்து. அது நமக்கு எல்லா சாப்பாடும் இந்த பூமியிலேருந்து தான் கிடைக்குது. அதனால் இந்த பூமி நிலத்துக்கும் அப்புறம் இந்த உயிர் தோட்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பஞ்சபூதங்களையும் வழிபடக்கூடிய அது எல்லாமே வேறலாம் கிடையாதுப்பா. எல்லாமே எங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுலேருந்து தான் நாங்கள் பிறந்திருக்கோம். அப்போ எங்களுக்குள்ளேயும் அது இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த விழா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா எல்லா மதங்களும் கலாச்சாரங்களும் சார்ந்தவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ மற்ற கலாச்சாரங்கள்லாம் விட மிக உன்னதமான இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றுடா நம்ம சோறு தின்னாதான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். அதனால் இதை தரக்கூடிய இந்த இயற்கையை முதல்ல வணங்குவோன்னு சொல்லிட்டு வணங்கக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த தைப்பொங்கல். அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுப்பா என்னங்க சித்திரையா தையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. நான் இப்போ யாரையும் முட்டு கொடுத்து தூக்கணுன்றதுக்காக ஒரு தரப்புக்கு ஆதரவெல்லாம் பேச விரும்பலை. ரெண்டுத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் முன்னாடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எது கரெக்டுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த தை ஒன்று ஏன் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் ரீதியாக கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழ் புத்தாண்டு இந்த அதாவது நித்திரையில் இருக்கும் தமிழர்களே சித்திரை ஒன்று அல்ல நம்மளுடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அப்போ மறுபடியும் ஏப்ரல் மாதத்தையும் மாற்றிடுறாங்க. இப்படி நிறைய சர்ச்சைகள் போகுது. சரி நம்ம அரசியல் ரீதியாக போனோம் அப்படின்னா இதுக்கான உண்மையான விளக்கன்றது எப்பவுமே கிடைக்காது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இதை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். பழங்கால கல்வெட்டுகள்லாம் இப்போ ரீசெண்டாக கூட கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஒரு 300 வருஷம் பழமையான கல்வெட்டுகள் தான். ஆனால் அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பழமையான எழுத்துக்களாக இருக்கலாம். ஏன்னா அதனுடைய முறையானது அப்படிப்பட்டதாக இருக்குது. அண்ட் 300 வருஷத்துக்கு முன்னாடி அதை யாராவது புதுப்பிச்சு எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களோடலாம் ஓடிட்டுருக்கு. சரி அதுலேயே நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இருந்தாலுமே கல்வெட்டுகள்லையும் இல்லாட்டி நம்மளுடைய நிறைய இலக்கியங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த தைனால தான் பிரதானமாக புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. அதனால் இந்த தை ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புத்தாண்டு. எதுலேயுமே புத்தாண்டுன்ற ஒரு விஷயத்தை நோட்டிஃபை பண்ணாங்களான்றது தெரியல. அதனால தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனே வந்துட்டுருக்கு. தென்கிழக்கு பகுதியில் அதாவது நம்ம பூமிகிட்ட ரொம்ப க்ளோசஸ்ட்டு நம்மளுடைய இந்த பகுதியில் சூரியன் வரக்கூடிய இந்த நாள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நீங்கள் கலாச்சார ரீதியாக பாருங்கள் இதெல்லாம் இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஷம் ராசியில் சூரிய பகவான் உள்ள நுழைவார். அப்படி நுழையிற இடம் தான் பார்த்தீங்கன்னா சித்திரை 1 அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா சித்திரையை தான் நம்ம புத்தாண்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னா தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷங்கள், அதாவது 60 வருஷங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். 27 விண்மீன்களை வச்சு நம்மளுடைய நாட்களை கணிச்சிருந்தாங்க. மொத்தம் 6 காலங்கள் 6 பருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. இப்படி நிறைய இதுக்கு பற்றியான டீட்டெயிலாம் நிறைய இருக்குங்க. அதை பற்றி பேசினாலே நமக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரி நான் பார்த்துல ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 60 வருஷங்கள் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபவ விபவ பிரமோத்துத அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள்லாம் சொல்லுவாங்க. இதுதான் 60 ஆண்டுகளினுடைய பேர். இந்த 60 ஆண்டுகளினுடைய சுழற்சி தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் என்ன நடக்குதோ அதே தான் பார்த்தீங்கன்னா 61வது வருஷம் நடக்கும். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பயங்கரமான ஒரு நாலேஜோடு நம்ம ஆளுங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் தமிழ் பேரே கிடையாதுப்பா, கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கான தமிழ் பேர்களை சொல்கிறாங்க. நற்றோன்றல், உயிர் தோன்றல், பேருவகை, மக்கள் செல்வம், அயல்முன், திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதில் 60 பேர்கள் வட சொற்களாக இருக்கோ 60 பேர்கள் தமிழ் சொற்கள் இருக்குது. இது ஆரியர்களோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் மாற்றின விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பப்ளிக் பைக்ஸ்லாம் எடுப்பாங்க. தமிழ் மாதங்களோட பேரெல்லாம் நான் சொல்லுப்பா அப்படின்னு சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் விட்டுருவாங்க. உடனே இவங்க கலாய்ப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாகவே தமிழ் மாதத்தினுடைய பெயர்கள் இதுதானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் மாதத்தினுடைய பெயர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுரவம், கும்பம், மீனம், மேழம், விடை, ஆடவை, கடகம், மடங்கள், கன்னி, துளை, நளி, சிலை. இது தாங்க தூய தமிழ் மாதங்களோட உண்மையான பேர். நமக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 360 நாள் தான். 5 நாள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னடா இது ஒரு வருஷத்துல 5 நாள் கம்மியாக இருந்தால் இது சரியான கேலண்டர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை மாற்றினாங்களா என்ன இதுன்னு தெரில. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கேலண்டரே மாறி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். சரி
ஒரு 5 இவ்வளோ பெரிய சயின்ஸோட டெக்னாலஜியோட நம்ம முன்னோர்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5 நாளுடைய ஒரு வேல்யூஷன் கூடமா தெரியாது, அதை கூடமா சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த கேலண்டர்ஸ்லாம் மாறி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதை வந்து திருத்தி இதை மாற்றிருக்கிறாங்க. அதனால் நமக்கு இப்போ மாறிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சயின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, இந்த டைனோசர்லாம் வந்ததுல அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இந்த டைனோசர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் இயர்களுக்கு முன்னாடி, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பூமியினுடைய சுழற்சி அப்படின்றது வெறும் 18 மணி நேரம் 14 நிமிஷம் இவ்வளோ தான்ப்பா ஒரு நாளுடைய டைமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக இதனுடைய சுற்று அப்படின்றது அதிகமாகிட்டே போகுது. அதனால் வந்து இதன் நாட்களில் வேரியேஷன் உருவாகுது அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை நம்ம இந்த தூய தமிழ் மாதங்கள்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களினுடைய காலகட்டத்தில் 360 நாள் தான் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாட்கள்லாம் அது இன்க்ரீஸ் ஆகி நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் உருவாகி அதனால் வந்து இது மாற்றப்பட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுப்பா. சரி, ரைட்டு கொடுங்க, என்ன தான் எது சரி எது தப்பு அப்படின்றதும் தெரில. நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தா தாங்க எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு சீக்கிரமாக அந்த டைம் ட்ராவல் மிஷினை கொஞ்சம் கண்டுபிடிச்சி விடுங்கப்பா. சரி, இந்த 2 தரவுகளையும் நாங்கள் முன்னாடி வச்சிட்டேன். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு கொண்டாடலாமா வேணாமா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கோட பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. யார் இவர், எதுக்காக இவர் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து இந்த அடிமைத்தனம் அப்படின்றது அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையும் வந்து போருக்காக ஒரு புரட்சி செய்கிறதுக்காக இவர் அழைச்சார். சரிப்பா, எல்லாரும் தானே இதை பண்ணாங்க, அடிமைக்கு எதிராக வந்து நிறைய பேர் போராடி இருக்காங்க, அதுலேயும் இவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சண்டைக்கு கூப்பிட்டுக்கிறாரு, ஆனால் அமைதியான முறையில். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காந்தி மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ண ஒரு பர்சனு இவர். பெரிய மாற்றங்களை அந்த சமயத்தில் இருந்து அரசியலையே உருவாகியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். ஏன்னா அமைதிக்கான நோபல் பரிசே கொடுத்துருக்காங்க. அந்தளவு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்கார். யாருமே வந்து அடுத்தவங்களை அடித்தோ காயப்படுத்தியோ நம்ம வந்து உரிமையை வந்து பெற்ற முடியாது. நம்ம அமைதியான முறையில் நம்மளோட உரிமையை நம்ம வாங்குறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் இந்த போர்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தெளிவான ஒரு கருத்துடைய பர்சனாக இருக்காரு. அப்படிப்பட்டவரும் பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுடுறாங்க. என்ன பண்ணுறது, நல்ல மனுஷெல்லாம் போட்டு தள்ளுறாங்க போல. அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக இருந்த இந்த மார்ட்டின் லூதர் கிங்கோடைய பிறந்தநாளை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா, ஜனவரி 15. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலாவில் ஜான் சிலம்புவே அப்படின்ற ஒரு பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக இவரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1915 பிரிட்டிஷ்காரங்களுடைய அடக்குமுறைன்றது இந்த பகுதி அதிகமாக இருந்தது. அதே சேம் தான், அந்த மார்ட்டின் லூதர் கிங்கோட சமயத்தில் என்ன இருந்ததோ அதே சமயம் தான் இவங்கள்ட்டே இருந்தது. ஆனால் அது இதை விட ரொம்ப பழசு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும்னு. இந்த மாதிரி அடிமைகளை வச்சிருக்கிறது, அதிக நேரம் வேலை வாங்குறது, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி பார்க்குறாங்க. அதுலேயும் இந்த நிறம் சார்ந்த மிகப்பெரிய வேற்றுமைன்றது அதிகமாக இருந்த சமயம் இல்லையா, அதனால் நிறத்தால் வேறுபடுத்தி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. அதை பொறுக்காத ஜான் சிலம்பு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சின்ன சின்னதாக படைகளை திரட்டி வந்து சண்டை போட்டுலாம் முடிவு பண்ணி பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு நாள் நைட்டு வந்து போய் போருக்கும் இறங்கியிருக்கிறார். இந்த 1915 நடந்த இந்த ஒரு பிரச்சனையில் இந்த ஒரு தாக்குதல் என்னென்னா 3 பிரிட்டிஷ்காரங்களை கொன்னுடுறாரு. இது கொன்னது அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே அந்த திரும்பி போன படைகள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. இதனால் இவர் திரட்டின அந்த பர்சன்ஸ் எல்லாரும் வந்து பிடிபட்டுறாங்க. அதில் வந்து 40 பேர் வந்து தூக்குலையும் போட்டுறாங்க, 30 பேர் சிறை தண்டனை அடைச்சிடறாங்க. இவர் ஆப்பிரிக்காவுக்கு தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் பிரிட்டிஷ்காரங்க சும்மா விடாமல் இவரை தேடி கண்டுபிடிச்சி வந்து இவரை கொலையும் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியானது இந்த மாலாவியில் நடக்குது. இந்த புரட்சி யாருடைய பேரை வச்சு பண்ணுறாங்கன்னா, இந்த ஜான் சிலம்புவே அப்படின்ட்டு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய அடக்குமுறைக்கு சமயத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை திரட்டி போயிட்டு ஒரு பெரிய வெற்றி இல்லைனாலும் நம்மளுடைய பலம் என்னங்கிறத காட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஜான் சிலம்புவே டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மாலாவி, ஜனவரி 15. நெக்ஸ்ட்டு வெனிசுலாவில் ஆசிரியர் தினம் சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜிவான் வை சென்டோ கோமாஷின் அப்படின்ற ஒருத்தருப்பா. இவர் வந்து சர்வாதிகார ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சனு. வெனிசுலாவில் இந்த ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்களுக்கான ஒரு சரியான ஒரு சலுகையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடப்பிரிவுகளோ இல்லை. இந்த ஆசிரியர்களுடைய பணின்றது ஒரு முழுமையானதாக இல்லை. இது ஒரு பெரிய அளவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சங்கத்தை ஒன்று நிறுவுறாங்க 1932. இவங்க சங்கத்தை நிறுவனம் ஒன்று இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சர்வாதிகார ஆட்சி பண்ணுகிறார்ல ஜிவான், அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எப்படி எனக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுவீங்க, நான் எந்த முடிவும் உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தடை பண்ணிடுறாரு அந்த சங்கத்தை. இருந்தாலுமே இவங்க மறைமுகமாக இந்த சங்கத்தை வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. 1935, அதாவது 3 வருஷம் கழிச்சு அவர் இறந்தும் போயிடுறாரு.
இந்த ஆசிரியர்களும் ஒன்றா சேர்ந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தின கருத்தில் கொண்டு ஒரு பெரிய சங்கத்தை உருவாக்குன இந்த டேன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதை நம்ம மறந்துடவே கூடாதுன்றதுனால இந்த நாளை சூஸ் பண்ணி தான் ஆசிரியர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க வெனிசுலா ஜனவரி 15. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு எழுத்து முறைன்றது அந்த காலகட்டத்தில் இல்லை, அதாவது 14, 15ஆம் நூற்றாண்டுகளில். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சீனாவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய எழுத்துக்களை வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. சீனாவில் நிறைய எழுத்து இருக்குது, அதை யூஸ் பண்ணி எழுதுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, நிறைய பேர் கற்றுக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகணும், என்னடா பண்ணலாம், நமக்குன்னு ஒரு எழுத்து முறை வந்தே ஆகணுமே சொல்லிட்டு யோசிச்சு இந்த சமயத்தில் தான் 14ஆம் நூற்றாண்டில் கிங் சோஜாங் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா எழுத்தை உருவாக்குறாரு. அப்படி எழுத்தை உருவாக்குன அதுக்கு தான் வந்து அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜோசன் வம்சம் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எழுத்து முறையை வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா சீன எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தணும், அதுவும் நம்மளுடைய கிட்டத்தட்ட நம்மளுக்கான ஒரு நண்பர்கள் மாதிரி தானே, அவங்கள ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்களா என்ன எதுன்னு தெரில. அதனால் இப்போ கண்டுபிடிச்ச அந்த அங்குள் எழுத்துக்களை வந்து அப்படியே தடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஜோசன் வம்சன்றது முடிவுக்கு வருது. முடிவு வந்ததுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தழுவுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாறுதல்களோட ஒரு பெரிய வளர்ச்சியோட தனக்குன்னு ஒரு எழுத்து முறையை உருவாக்குன அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிங் சோஜாங் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா பிரகடனத்தை வெளியிட்டது இன்னமோ அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டேட்டில் வந்து அக்டோபர் நவம்பரில் தான் பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் இந்த நாளில் வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் வந்து விடுமுறை நாட்கள் அப்படின்றதுல இந்த நாளும் ஒன்றா இருந்திருக்கு. நமக்கு வேலை நாட்கள் ஜாஸ்தி தேவைப்பா, ஏன்னா விடுமுறை நாட்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளையும் தூக்கிட்டு இருக்காங்க நடுவில். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லைங்க வைங்க, இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கொரிய எழுத்து உருவாக்கினா அது ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒன்று தானே, அதுக்கு நம்ம ஒரு டேவை வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல மாற்றங்களுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து உருவாகிறாங்கப்பா. எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் வடகொரியாவில். ரைட்டு, அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க வடகொரியாவில் ஜனவரி 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஷன் டியூட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாப்பா சுகர்னோ வெஸ்டர்ன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நியூ கினியா அப்படின்ற ஒரு பிளேஸ் நெதர்லாந்து, இந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து நமக்கான பிளேஸாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர முயற்சி பண்ணுறாரு. அப்படி பண்ண முயற்சியில் ஒரு 3 கப்பலை அனுப்பிச்சி விட்றாரு. அப்படி அனுப்பும்போது இந்தோனேஷியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடந்த அந்த போரில் அந்த 3 கப்பலுமே வந்து பாதிக்கப்படுது. ஒரு பெரிய வருத்தத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இது வெறும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை, நமக்கான இடத்த நமக்கான பிளேஸை நம்புது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி அதுக்காக போரிட்டு இறந்துருக்குறாங்க. அதனால் அது மதிக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இரங்கல் தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க இந்தோனேஷியா ஜனவரி 15. இந்த டேவை பற்றி நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிடணும், இருந்தாலும் ஃபினிஷிங் டச்சாக இருக்கட்டும்ன்றதுனால கடைசியாக வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. உண்மையாக பெரிய விஷயம் தான். இனி நம்ம வந்து வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்துன்னுக்குறோம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு படம் போய் பார்க்குறோம், இல்லை ஊரை சுற்றின்னு இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், எல்லா விஷயங்களையும் கற்றுக்குறோம். ஒரு பொது இடங்களில் பொது விஷயங்களை பற்றி தைரியமாக நம்ம பேசுகிறோம்னா அது எல்லாத்துக்குமே காரணம் எல்லை பகுதிகளில் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு தைரியம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்குது, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த நாட்டுக்கு கொடுக்குது. அப்படி வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு நம்மளால் பாதுகாத்துட்டு இருக்க அந்த இராணுவ வீரர்களுக்காக தான், நம்மளுடைய நண்பர்களுக்காக தான் இன்றைக்கி இந்த தினத்தை வந்து இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. சரி, இந்த டேட்டை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KM கரியப்பா அப்படின்ற ஒரு பர்சனு இந்தியன் ஆர்மியில் முதல் தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆள். அதாவது பிரிட்டிஷ் காலங்கள்லையும் அவர் வந்து இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த சமயத்தில் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் யார் இது கரெக்டான ஆளாக இருப்பாங்க அப்படின்னும் போது தான் KM கரியப்பான்றவர் ஒரு கரெக்டான ஆளாக இருப்பார்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் இராணுவத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க, அவங்களுக்கான நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து முன்மொழிஞ்ச ஒரே பர்சன் இந்த KM கரியப்பா தான். ஒரு சின்ன டீம், இவர் பெரிய டீம் கேட்குறாரு, ஆனால் கொஞ்சம் சின்ன டீம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன டீமை வச்சு அந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடித்த ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த KM கரியப்பா அவர்களுக்கு வந்து சாரும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேப்டன் பவர். அப்படிப்பட்ட கேப்டனை நினைவு கொண்டுறதுனால அவர் பதவியேற்ற இந்த நாளை வந்து இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 15. நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற சிந்தனையிலேயே இப்போ இருக்க வாழ்க்கையை நம்ம விட்டுறோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டிய, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.